ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சுவைமிகு பால்கோவாதான். இதை சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி உண்பர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிக பசுமாடுகள் நிறைந்திருக்கும் பகுதி என்பதால் இங்கு அதிக அளவில் பால்கோவா தயாரிக்கப்படுகிறது. இன்றும் இங்குள்ள பசுக்கள் சுரக்கும் பாலிற்கு தனி சுவை இருப்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவாவிற்கு இயற்கையாகவே சுவை அமைந்து விடுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் பெரிய கோபுரம்தான் தமிழக அரசின் முத்திரை சின்னமாக உள்ளது. இது இவ்வூருக்கு கிடைத்த மற்றொரு சிறப்பாகும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவாவிற்கு மட்டும் ஏன் இந்த அதிக சுவை? அதுவும் குறிப்பாக புளியமரத்தடி பால்கோவா கடையில் தயாராகும் பால்கோவா பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று அதிக அளவில் விற்பனையாக காரணம் என்ன? இது குறித்து புளியமரத்தடி பால்கோவா விற்பனை நிலைய உரிமையாளர் பிரவீன் சிங்கை நாம் நேரில் சந்தித்து பால்கோவாவின் சுவைக்கான ரகசியம் குறித்து கேட்டோம். அதற்கு அவர் அளித்த பதில்: இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் கலப்படம் இல்லாத பசும்பால், 20 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள், பழைய முறைப்படி விறகு அடுப்பில் தயாரிப்பது, இவையெல்லாம் பால்கோவாவின் ருசிக்கு முக்கிய காரணம் என்றார். புளியமரத்தடி பால்கோவா விற்பனை நிலையம் தொடங்கப்பட்டு 55 ஆண்டுகள் ஆகின்றன. கடையை எனது தாத்தா கிருஷ்ணன் சிங் 1957ஆம் ஆண்டு தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து எனது தந்தை சுந்தர் சிங் கடையை நடத்தி வந்தார். தற்போது தான் பால்கோவா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தாங்கள் வாழையடி வாழையாக நல்ல அனுபவத்துடன் பால்கோவா தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருவதால் புளியமரத்தடி பால்கோவா நிறுவனத்திற்கு என மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தரத்துடன் பால்கோவாவை தயாரித்து வருவதால் நிரந்தரமாக இத்தொழிலில் ஈடுபட முடிகிறது என்றும் அவர் கூறினார். பின்னர் சுவைமிகு பால்கோவா தயாரிப்பினை நம்மிடம் விரிவாக எடுத்துரைத்தார். பால்கோவா என்பது பாலினால் செய்யப்படும் ஓர் இனிப்பு வகை உணவு பதார்த்தம். தண்ணீர் கலப்படம் செய்யாத சுத்தமான பசுவின் பாலினை நீண்ட நேரம் காய்ச்சி பின்னர் சர்க்கரை சேர்க்கும் போது உருவாகும் பாகுதான் பால்கோவாவாகும். இதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றியுள்ள வத்ராயிருப்பு, கூமாப்பட்டி, கோட்டையூர் ஆகிய ஊர்களில் இருந்து பசும்பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. பால்கோவாவை தயாரிப்பதற்காகவே செங்கல் மற்றும் செம்மண்ணால் உருவாக்கப்பட்ட பிரத்யோக அடுப்பின் மீது மிக பெரிய இரும்பு சட்டி வைக்கப்படுகிறது. அதில் 10 லிட்டர் பசும்பாலை ஊற்றி மிதமான வெப்பத்தில் காய்ச்சுகின்றனர். பாலினை அடுப்பில் வைத்துக் கொண்டே கிண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இடையில் கிண்டாமல் விட்டுவிட்டால் பால் சட்டியின் அடியில் பிடிப்பு ஏற்பட்டு பால்கோவா நிறம் மற்றும் சுவை மாறிவிடும். தொடர்ந்து சுமார் 20 நிமிடம் பாலினை மட்டும் கரண்டியை கொண்டே கிண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். பால் நன்றாக கொதித்து பொங்கி சட்டியின் மேலே வரும்போது அதில் 1 கிலோ சர்க்கரையை சேர்க்க வேண்டும். மீண்டும் அப்படியே ஒரு 15 நிமிடம் கிண்டிக் கொண்டே இருந்தால் பால் கட்டியாகி அதனுடன் இனிப்பு கலந்து ஒருவித இலகிய நிலையில் பால்கோவா திரண்டு வரும். பின் அடுப்பில் இருந்து இறக்கி நன்கு கிளற ஒரு நிலையில் நன்கு மணத்துடன் கூடிய பால்கோவா தயாராகிவிடும். இத்துடன் நறுமண பொருட்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் என பால்கோவா தயாரிப்பு பற்றி பிரவீன் சிங் நம்மிடம் கூறினார். தங்களது கடையில் தயாரிக்கப்படும் பால்கோவா தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என அண்டை மாநிலங்களுக்கும் தினம்தோறும் 500 கிலோக்களுக்கு மேல் அனுப்பி வைக்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். 1957ஆம் ஆண்டு சிறியதாக தொடங்கி உற்பத்தி செய்யப்பட்ட புளியமரத்தடி பால்கோவா நிறுவனம் இன்று வரை தொடர்ந்து வெற்றி நடை போட்டு மக்களுக்கு தனி ருசியில் பால்கோவா தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. மேலும் தாங்கள் தயாரித்த பால்கோவா 20 நாட்கள் வரை கெட்டுப்போகாமல் இருக்கும் என்கிறார் பிரவீன் சிங். தற்போது 1 கிலோ பால்கோவா 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அவை 100 கிராம் முதல் 5 கிலோ வரை பாக்கெட் செய்து விற்கப்படுகிறது. எது எப்படியோ ஸ்ரீவில்லிபுத்தூர் புளியமரத்து பால்கோவா தனிச்சுவை, தனித்தரம் இருக்கிறது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களிடையே 55 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டு வருவது பாராட்டுக்குரியதே. நெல்லையில் அல்வாவிற்கு புகழ்பெற்ற இருட்டுக்கடை உரிமையாளர் கோபி சிங் பிரவீன் சிங்கின் தாய்மாமா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கம்பெனி உருவான 1950 ஆரம்பிச்சாங்க. எங்க தாத்தா கிருஷ்ணா சிங் சொல்லி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க தாத்தா எங்க அப்பா சுந்தர் சிங் ஆரம்பிச்சாரு. இந்த கம்பெனி அவர் நடத்திட்டு இருக்காரு. இப்போ நான் இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். இந்த கம்பெனி பார்த்தா இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 53 வருஷம் மேல ஆயிடுச்சு கம்பெனி நடத்தி வச்சு. ஆனா பார்த்தா நம்பர் 1 இப்ப எல்லாரும் இங்க ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பெருகிட்டாங்க. இந்த பால்கோவா எப்படி தயாரிக்கணும்னா 10 லிட்டர் பால் போட்டு 1 கிலோ ஜீனி போடுறோம். 10 லிட்டர் பால் 1 கிலோ ஜீனி போட்ட உடனே நாங்க பால் சுண்டை பொங்கும். பால் பொங்க உடனே அது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தீ தள்ளி அது பால் அப்படியே லைட்டா வத்தும். வத்துறவங்க பார்த்தீங்கன்னா பால்கோவா கொஞ்சம் டைட் ஆகி பால் கூட சுண்டை காய்ச்சி பால்க்கு அரைக்கிறோம். அந்த பால்க்கு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் விட்டு விட்டுக்கணும். கடைசி அப்பதான் அந்த குருணையோட டைப் கிடைக்கும் பால்கோவா.
அதுமாதிரி அல்வாவுக்கு ஃபேமஸான வந்து எங்க தாய் மாமா இருட்டுக்கடை டவுன்ல இருக்காரு, நிலப்புக்கு எழுத்தாப்புல. அவர் தாய் மாமா அவர் வந்து இருட்டுக்கடை வந்து. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நாங்க ஃபேமஸ் பால்கோவா வந்து. ஸ்டினோல எப்படி இருட்டுக்கடை ஃபேமஸோ அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா நாங்க ஃபேமஸ் இந்த ஊர்ல.